வணக்கம். ஒரு ஊரில் தேவதத்தன்ற ஒரு பூசாரி இருந்தார். அந்த பூசாரி எல்லார்கிட்டையும் அழகாக பண்பாக பழகுவார். அந்த பூசாரி ஒரு இடத்துக்கு போகும்போது சரியான மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட மறுபடியும் கோயிலுக்கு வந்து அம்மன்கிட்ட பேசுறாரு. சாமி, எனக்கு சரியான மரியாதை கிடைக்கல, அதனால் இது எப்படி, இதுக்கான விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே அம்மன் ஒரு கல்லை கையில் கொடுத்து, இதை நீ வெளியே போய் எடுத்துன்னு போயிட்டு இதை வியாபாரம் பண்ணு, ஆனால் விற்கக்கூடாது, அதோட மதிப்பு தெரிஞ்சு நீ வந்துடணும் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு இதுக்கு என்ன இல்லை, நான் சொன்னது செய்கின்றாரு. வேகமாக போகிறாரு. ஒரு காய்கறி வியாபாரிகிட்ட கொடுக்குறாரு. அந்த காய்கறி வியாபாரி 10 கிலோ காய்கறி தரேன் இந்த கல்லுக்கு அப்படின்றாரு. அப்படியா, சரி சரி, இதோட தரம் 10 கிலோ 100 ரூபா மதிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு இன்னொரு நாளைக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு நகை கடைக்கு போகிறாரு. அந்த நகை கடையில் பார்த்துட்டு, இதுக்கு இந்த கல் ரொம்ப அருமையாக இருக்குது, இது ஒரு 5 லட்ச ரூபா மதிப்பு போகும், 5 லட்ச ரூபா தரட்டுமான்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, நான் இன்னொரு நாளைக்கு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. அங்கேருந்து ஒரு வைர வியாபாரிகிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. அந்த வைர வியாபாரி, இது 5 கோடி ரூபா போகும், நல்ல அருமையான ராசிக்கல், இதை கொடுங்கன்னு கேட்குறாரு. இல்லைங்கய்யா, நான் வீட்டில் கேட்டு இன்னொரு நாளைக்கு கொண்டு வரேன். இல்லை வேணா இன்னொரு கோடி ரூபா சேர்த்து தரேன், இதை கல் கொடுப்பாட்டினார். இல்லைங்கய்யா, இன்னொரு நாளைக்கு கொடுக்குறேன், கேட்டு போகிறேன் அப்படின்னாரு. அப்படியா, சரி சேர எடுத்துகிட்டு வந்து அந்த சாமிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. இந்த கல்லோட மதிப்பு, அந்த கல்லோட மதிப்பு எங்கே போனாலும் குறையில, அந்த கல் பார்த்தவங்களோட தரம் தான் குறைவாக இருக்குது. காய்கறி வியாபாரிக்கு இந்த மதிப்பு, தங்க வியாபாரிக்கு இந்த மதிப்பு, வைர வியாபாரிக்கு இந்த மதிப்பு, ஆனால் கல் 3 இடத்துலையும் ஒரே கல் தான் நீ எடுத்துகிட்டு போனேன். அதனால் நம்ம யார் கூட பழகினாலும் அந்த பழகிறவங்களோட தரத்தை பார்த்தாக்கா நம்முடைய மரியாதையும் உயரும், நாமளும் நல்லபடியாக வாழலாம், நல்லவங்களோடு பழகுவோம், நல்லபடியாக வாழ்வோம், சிறப்பாக செயல்படுவோம். இதை கடவுள் சொன்னார். உடனே அதிலிருந்து தேவதத்தன் எப்போவுமே எல்லார் கூடவும் அந்த மதிப்போட பழகுவார். சில பேர் மதிப்பு குறைவாக நடந்துனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அவர் எல்லார்கிட்டையும் அன்பாக பழகுவார். நாமும் அன்போடு பழகுவோம், வாழ்க்கையில் சிறப்பாக வளருவோம். நன்றி.